ஐயா சொல்லிட்டீங்களா? தெரியாத கேள்விக்கு பதில நான் எங்கம்மா போய் தேடுறது? அவன் ஆசைப்படுறான்றதுக்காக ஏதாவது ஒரு தேதியை சொல்ல முடியுமா? ஐயா அவ தெரியாம ஏதோ கேக்குறா. அவ கேட்டதுல தப்பு இல்ல, ஆனா அவ கேள்விக்கு தான் என்கிட்ட பதில் இல்ல. ஐயா வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருக்கீங்க, சமாளிச்சிருக்கீங்க. அதுக்கும் மேல எத்தனையோ பேரோட பிரச்சனைகளை நீங்க தீர்த்து வச்சிருக்கீங்க. உங்க பொண்ணு கேட்ட ஒரு கேள்விக்காக உங்க மனசை தளர விட்டுறாதீங்கய்யா. லட்சுமி, நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுல எது நடக்கணும் எது நடக்க கூடாதுன்னு தீர்மானிக்கிற உரிமை நம்ம கிட்ட இல்ல. நீங்க யார படைச்சவன்னு சொல்றீங்களோ அவன் எழுதின கதையா கூட இருக்கலாம். அந்த கதையில நம்ம நடிகர்கள் மட்டும்தான். அத நமக்கு தகுந்த மாதிரி மாத்தி வாழ்ற உரிமை நமக்கு இல்ல. நடக்கிறது நடக்கட்டும். ஐயா நீங்க சொன்ன ஒவ்வொன்னுலயும் 1000 அர்த்தம் இருக்கியா. அர்த்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதை நம்ம தான் அர்த்தமுள்ளதா மாத்திக்கணும். ஊர்ல உள்ளவங்க பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு சொல்ற எனக்கு என் பொண்ணு கேட்ட ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. ஐயா மறுபடியும் ஸ்னேகா இத கேட்டா? பதில் சொல்ல முடியாத கேள்வி, பதில் சொல்ல முடியாத வாழ்க்கை, பதில் சொல்ல முடியாத மனுஷன், இதாம நம்ம உலகம். சுமதி உடனே ஸ்னேகா ரொம்ப ஃபயர் வலிக்குது. ஸ்னேகா டிலே பண்ணாம உடனே ஹாஸ்பிடல் கூட்டி போங்க. கல்பனா ஹாஸ்பிடல் கூட்டி போங்க. அது என் அத்தையோட ஹாஸ்பிடல் தான். மெதுவா பாத்து மெதுவா. கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஸ்னேகா அங்க என் அத்தை பையன் அருண் இருப்பான். அவனை மீட் பண்ணுங்க. டிலே பண்ணாம கூட்டி போங்க. சரி. என் பேர் ரெஃபர் பண்ணுங்க. போங்க. I'll take care of it. வா ஹாஸ்பிடல் போலாம். கொஞ்சம் பொறுத்துக்கோ. என்னால முடியல. ஹாய் பிரசாத், எப்படி இருக்க? ஃபைன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். இன்னும் திடீர்னு ஃபோன்? ஒன்றும் இல்லை அருண். என் கூட ஒர்க் பண்ணுற சுமதிங்கிற ஸ்டாஃபுக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே திடீர்னு வயிறு வலி அதிகமாகி துடிச்சு போயிட்டாங்க. அவங்களையும் இன்னொரு ஸ்டாஃப் ஸ்னேகாவையும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறியா? ஓகே பிரசாத், நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நீ வீட்டுக்கே வரமாட்டேங்கிறேன்னு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. டைம் கிடைச்சா வந்துட்டு போடா. கண்டிப்பா. அத்தையை கேட்டதா சொல்லு. பாய். ஓகே அருண். ஓகே பாய். சிஸ்டர், சுமதின்னு யாராவது பேஷண்ட் வந்தா இமிடியேட்டா உள்ள அனுப்புங்க. ஓகே டாக்டர். ஐயா கிட்ட சொல்லி பாப்போம். என்னங்கறத இன்னைக்கு முடிவு பண்ணிடலாம். ஆமாமா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வாங்க வாங்க. என்ன விஷயம்? ஊர்ல மழை பெஞ்சு ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்கு. வாய்க்கால்லாம் உடைஞ்சு கழிவு தண்ணிலாம் ரோட்டுக்கு வந்துருச்சு. நடந்து போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குயா. நானும் அந்த கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஐயா நீங்க சொன்னீங்கிற ஒரே காரணத்துக்காக கனகராஜுக்கு ஓட்டு போட்டு கவுன்சிலர் ஆக்கியாச்சியா. ஆனா அவன் அந்த நன்றியை மறந்துட்டாயா. நம்ம வார்டை பத்தி மனு கொடுத்தா வாங்கி வச்சுக்கிறாரு தவிர எந்த வேலையுமே செஞ்சதா தெரியலங்கய்யா. ஆனா நகராட்சியோட கெஜெட்ல நம்ம வார்டுக்கு ரோடு போட்டாச்சு, வாய்க்கா சீரமைச்சாச்சுன்னு ரெக்கார்ட்ல இருக்கியா. நீங்க சொன்னதெல்லாம் எனக்கும் தெரியும்.
6 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம வார்டுக்குன்னு பட்ஜெட்ல 42 லட்சம் ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஒதுக்குன பணமும் கவுன்சிலர் கனகராஜ் கைக்கு வந்துடுச்சு. அதுவும் எனக்கு தெரியும். அவன் வாங்கின பணத்தை வச்சு ஒரு மேம்பாலமே கட்டியிருக்கலாம். என்ன பண்றது, பதவிக்கு வர்றதுக்கு முன்னால நாட்டு பற்று இருக்கு, வந்ததுக்கு பிறகு இருக்க மாட்டேங்குது. என்னப்பா பண்ண முடியும்? இல்லையா, நீங்க அவன்கிட்ட பேசுங்க. இல்லனா நாங்க ஓட்டு போட்ட எல்லாரையும் கூட்டிட்டு போய் முறையிட போறோம். அப்படி செஞ்சா மட்டும் எல்லாம் கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்களா? அவன்லாம் வேற அந்தஸ்துல இருக்கிறான்ப்பா. அவனை எப்படி நம்ம வழிக்கு கொண்டாடுறதுன்னு எனக்கு தெரியும். நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமை நமக்கு கிடைக்கும். யாரும் பயப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஐயா, உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்கய்யா. சரி விடுங்க, உங்க பிரச்சனையை இன்னைக்கே கிளியர் பண்ணிடுவோம். ஒரு நிமிஷம். ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா, என்ன விஷயம் ஐயா? கவுன்சிலர் வேலை ரொம்ப பிஸியான பதவி. பல பேர் உன்னை பார்க்க வந்திருப்பாங்க. அப்படி ஏதாவது இருக்கிறியாப்பா? ஐயா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா. அப்பா, பல பேரை உன்னை பார்க்க அங்க அனுப்பிச்சு வைக்கவா? ஐயா என்ன விஷயம் ஐயா? ஏன்பா, நம்ம வார்டுக்கு ரோடு போடுறதுக்கும் வாய்க்காலை சீரமைக்கிறதுக்கும் பணம் ஒதுக்கியிருக்காங்க. அது எவ்வளவு பணம், எந்த தேதியில் அலாட்மெண்ட் ஆயிருக்கு, எல்லா புள்ளி விவரமும் எனக்கு தெரியும். உன்னால ஒழுங்கா ஒரு ரோடு கூட போட்டு தர முடியாது? அப்படிலாம் இல்லைங்க ஐயா. பணமே வரலன்னு சொல்றியா? அது இல்லையா, வேலையை ஆரம்பிக்கிறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஐயா. ஏதாவது காரணம் சொல்லணுன்றதுக்காக சொல்லாத. 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. உனக்கு நான் ஆதரவு கொடுத்த காரணத்துக்காக என் வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. என்ன, எல்லாரையும் அங்க அனுப்பிச்சு விடவா? ஐயா நானே ஓடி வந்துடுறேன் ஐயா. சரி. கனகராஜ் என்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கிறான். நான் ரோடு போடுற விஷயமா பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். கவலைப்பட வேண்டாம், எல்லா வேலையும் சீக்கிரம் நடக்கும். ரொம்ப நன்றி. அப்ப ரொம்ப நன்றிங்க. கிளம்புறோம். நாங்க வாங்க வரோம். வாங்க வாங்க வாங்க. ஐயா பார்த்து பாரு. ஐயா சொன்னார்னா கண்டிப்பா செஞ்சு ஆமா முடிச்சிருவாரு. கண்டிப்பா. பாத்துல சுமதி, ரொம்ப வலிக்குதா சுமதி? கொஞ்சம் பொறுத்து சரியாயிடும். எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், இங்க டாக்டர் அருணை பார்க்கணும். நீங்க தான் சுமதியா? இல்ல இவங்க தான் சுமதி. டாக்டர் உங்களுக்காக தான் வெயிட் பண்றாரு, வாங்க. வா. மே கம் இன் டாக்டர்? எஸ் கமேன். தேங்க்யூ. வா, பாத்துல சுமதி. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். உட்காருங்க. உட்காரு. ப்ளீஸ் டா. தேங்க்யூ. பிரசாத் ஆஃபீஸ்ல இருந்து ஆ வரோம். பிரசாத் இப்போ தான் கால் பண்ணாரு. இதுல சுமதிங்கிறவங்க யாரு? ஷீ சுமதி. ஓ ஐம் ஸ்னேஹா. சுமதி, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? டாக்டர், வயிறு வலி அதிகமா இருக்கு. யூரின் போகவே சிரமமா இருக்கு. அடிக்கடி வாந்தி, மயக்கம், உடம்பு சோர்வா இருக்கு. கால் ரெண்டும் வீங்குது. நடந்தாலே மூச்சு வாங்குது. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, கியூர் பண்ணிடலாம். ஒன்னும் பயப்படாத. மேடம், கொஞ்சம் இங்கே வரீங்களா? லேடி டாக்டர் நிர்மலா வருவாங்க. இவங்களை செக்அப் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே டாக்டர். வாங்க மேடம். சொல்லுங்க. இவங்க டாக்டர் நிர்மலா தேவி. ஹலோ டாக்டர். ஹலோ மேடம். மேடம், இவங்க தான் பேஷண்ட் சுமதி. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. ஓகே. ஸ்டொமக் பெயின் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன ப்ராப்ளம்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க. ஓகே டாக்டர், வாங்க. ஸ்னேகா, டாக்டர். அவங்க செக் பண்ணி சொல்லட்டும், நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. டாக்டர், அவ வலியால துடிச்சத பார்த்ததும் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏதாவது பெரிய ப்ராப்ளமா இருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஏன் பயப்படுறீங்க? அது இல்ல, ரொம்ப ஏழ்மையான பொண்ணு, ஒரு குழந்தை வேற இருக்கு.
அதான். இதெல்லாம் பெரிய ப்ராப்ளமே இல்லைங்க, எல்லாருக்குமே வர பிரச்சனை தான். பிரசாத் ஆஃபீஸ் ஸ்டாஃப்னு வேற சொல்லிட்டீங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். பிரசாத் என்னுடைய அத்தை பையன் தான், தெரியுமா? ஓ, யார் நீங்க? ஏன் பார்த்தா தெரியல? பார்த்த உடனே தெரியறதுக்கு நீங்க என்ன நடிகனா இல்ல நாட்டுடைய தலைவனா? ஏன் ஒரு நடிகனாவோ நாட்டோட தலைவராக இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு வரணுமா? முதல்ல நீங்க வெளியே போங்க. வெளியில போறதுக்காக நான் இங்க வரல. நான் எங்க ஐயாவை இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வந்திருக்கேன். உன் ஐயாக்கு என்ன பிரச்சனை? போலீஸ் தான் பிரச்சனை. போலீஸ் தான் பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதானே? ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரீங்க? புரியாம பேசாதீங்க சார். ஐயாவை அரெஸ்ட் பண்றதுக்கான நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஐயாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி இங்க அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா? ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க வேணாம். ட்ரீட்மெண்ட் நடக்கிற மாதிரி செட்டப் பண்ணா போதும். ஹார்ட் பேஷண்ட்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க. இது நோயாளிகளை காப்பாத்துறதுக்காக கட்டப்பட்ட ஹாஸ்பிட்டல், குற்றவாளிகளை காப்பாத்துறதுக்காக இல்ல. இதுக்கெல்லாம் வெளியே நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க போங்க. அங்கேயும் முடியலனா ஜெயிலுக்குள்ள கூட ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க போய் ட்ரீட்மெண்ட் பாருங்க. அப்போ இங்க பார்க்க மாட்டீங்க. உங்க அம்மாவுக்கு எங்க ஐயாவோட நல்ல பழக்கம் இருக்கு. எனக்குன்னு ஒரு வழக்கம் இருக்கு. மரியாதை இங்க இருந்து போறீங்களா இல்ல நான் போலீஸை கூப்பிடவா? வேணாம் சார், எங்க ஐயாவோட பவர் தெரியாம பேசாதீங்க. அவருக்கு பவர் இருக்கிறது உண்மைனா அவரை கைது பண்ண நடவடிக்கை நடந்துட்டு இருக்குல்ல, அதை தடுத்து நிறுத்த சொல்லுங்க. அதை விட்டுட்டு உங்க ஐயாவுடைய பவரை என்கிட்ட காட்டாதீங்க. போங்க. இது ஹாஸ்பிட்டல், உயிரை காப்பாத்துற புனிதமான இடம். அசுத்தம் பிடிச்சவங்க அசிங்க பிடிச்சவங்கலாம் வந்து தங்கறதுக்கு இது ஒண்ணு லாட்ஜ் இல்ல, புரிஞ்சுதா? எங்க ஐயாவை பத்தி தெரியாம பேசுறீங்க. உங்க ஐயா ஒரு குற்றவாளின்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். இப்ப நீங்க மரியாதையா கிளம்பலனா நான் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்ல வேண்டியதா இருக்கும். முடியலன்னா முடியலன்னு சொல்லுங்க, இல்லனா இல்லன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு கமிஷனர் கலெக்டர் மிரட்டுறீங்க. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? வரேன். யாருன்னு நினைச்சிட்டீங்க? எதுக்காக இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பகிச்சுக்கிறீங்க? எதுக்கு வீண் பிரச்சனை? இவங்கள மாதிரி ஆளுங்களை பார்த்து பயந்தாதான் தப்பு. பகைச்சிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. நல்ல விஷயத்துக்கு தலை குனியலாம், கெட்டதுக்கு தலை குனிஞ்சா நம்ம தலை தான் உருளும். வாங்க மேடம், என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? கர்ப்பப்பையை எடுத்திருக்காங்க டாக்டர், அதனாலதான் வாந்தி மயக்கம் எல்லாமே இருந்திருக்கு. இப்ப வலி குறையறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். அப்படின்னா இன்னைக்கு அட்மிட் பண்ணிட்டு நாளைக்கு எம்ஆர்ஐ அல்ட்ராசவுண்ட்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணலாம். ஓகே டாக்டர். ஓகே மேடம். டாக்டர், இவ்ளோ டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கா? நோ ப்ராப்ளம், பண்ணி பார்த்துருவோமே. நீங்க இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பொண்ணோட வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க கிளம்பலாம். ஓகே டாக்டர். ஒரு தடவை சுமதியை பார்க்கலாமா? அஃப்கோர்ஸ், ஷூர். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ வெரி மச். சுமதி, இப்ப எப்படி இருக்கு? இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஏதோ ஸ்கேன் எடுக்கணுமா, அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நீ ஹாஸ்பிட்டல் இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. சரி ஸ்னேகா, உனக்கு ஆபீஸ்ல ஒர்க் இருக்கும், நீ வேணா கிளம்ப. என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிட. கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். பாரு, உன் உடம்பு இப்படி இருக்கேன்னு பயப்படாத, தைரியமா இரு, எல்லாம் சரியாயிடும். நான் காலையில வந்து உன்னை பாக்குறேன், சரியா? சரி, நான் கிளம்புறேன். சரி. ஐயா வணக்கங்க. என்னது இது? செய்ய வேண்டிய கடமையில தவறிட்டு தேவையில்லாத வேலையை கரெக்டா செய்யறது. காலில் விழுந்தா உன்னை மன்னிச்சு நான் அமைதி ஆயிடுவேன்னு மட்டும் நினைக்காத. ஐயா அப்படிலாம் இல்லைங்க ஐயா, காலில் விழுறது உங்க மேல நான் வச்சிருக்கிற மரியாதைக்காக ஐயா. அந்த மரியாதை உனக்கு வேண்டாமா? நீ மரியாதைக்குரியவனா இந்த சமூகத்துல வாழணும்னா 4 பேருக்கு நல்லது செய்யணும். நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யற பொறுப்புல இருக்கிறப்பா, அதை மறந்துட்டு யாருக்கும் பிரயோஜனப்படாம இருந்தா
இந்த சமூகம் உன்னை தூக்கி எறிஞ்சிரும். உன் அப்பா பெரிய செல்வந்தர் இல்ல, சாதாரண சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டுற கடை தான் வச்சிருந்தாரு. ஆனா அவருடைய நேர்மையால நம்ம ஊர் மக்கள் மனசுல செல்வந்தரா வாழ்ந்துட்டு மறைஞ்சாரு. அப்பேற்பட்டவருடைய புள்ள நீயும் நல்லவனா இருப்பேன்னு நினைச்சுதான் நான் உனக்கு ஓட்டு போட சொன்னேன். நான் செஞ்சதை தப்புன்னு என்ன ஃபீல் பண்ண வச்சிடாத. இல்லைங்க ஐயா. உங்க அப்பாக்கு இருக்கிற நல்ல பேரை கெடுத்துறாத. அவருடைய ஆத்ம திருப்திக்காவது ஏதாவது நல்லது பண்ணு. மன்னிச்சிருங்க ஐயா. எப்படி வாழணுங்கிறத நீங்க சொல்லிட்டீங்க. அப்படியே வாழணும்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். ம். இனிமே நம்ம ஏரியாவுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமையையும் கரெக்டா செஞ்சு முடிச்சிடுறேங்க ஐயா. இத பாருப்பா, வார்த்தையால மட்டும் நல்லவனா இருக்க கூடாது, வாழ்ற வாழ்க்கையிலயும் நல்லவனா இருக்கணும். உன்னை நம்பினவங்களுக்கு நன்மையை மட்டும் செய். கவுன்சிலரா இருக்க நீ நாளைக்கு எம்எல்ஏவா உயர்வ, அப்புறம் எம்எல்ஏவா இருக்கிற நீ மந்திரியா கூட மாறுவ. நிச்சயமா ஐயா. ம். எல்லாம் உங்க ஆசீர்வாதத்துல நல்லபடியா நடக்கும் ஐயா. நான் வரேங்க ஐயா. ம். சுமதி, இப்ப எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல, நல்லா இருக்கேன். சரி, டாக்டர் வந்து பார்த்தாங்களா? டெஸ்ட் எடுத்த ரிப்போர்ட் எல்லாம் வந்துருச்சா? இன்னும் டாக்டர் வந்து பார்க்கல. ரிப்போர்ட் எப்படி வந்திருக்குன்னு தெரியல. அதை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. ஹேய், நீ பயப்படுற மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம கம்பெனியில என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கம்பெனி விஷயத்துல நான் தலையிடக்கூடாதுன்னு நீ சொல்லிட்ட. அப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ம். அப்படிதானே? நீ எதை பத்தி கேக்குறன்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒட்டுமொத்த லேபரர்ஸும் போனஸ் பிரச்சனைக்காக ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அத பத்தி தான். கல்பனா, சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பத்தி என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் சம்பந்தமே நீங்க தானே நான் சொல்றேன். அதுக்கு என்ன சொல்றீங்க? என்னோட பேச்சுக்கு இதுவரைக்கும் யாருமே மறுபேச்சு பேசுனது கிடையாது. நீ தலகுனியறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு நீ என்னோட விரோதி இல்லையே, என் மனைவி. அத மனசுல வச்சுட்டு பேசு. அந்த நினைப்பு உங்களுக்கு இல்லாம போனதுனால்தான் தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்திருக்கீங்க. நான் தூண்டி விட்டுதான் நீ நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பில்லை. இப்படியெல்லாம் சொல்லி தப்பிச்சிடலான்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. சோமு போனஸ் பிரச்சனைக்காக என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணான். அவனை என் வழிக்கு கொண்டு வந்து அந்த பிரச்சனை எனக்கு சாதகமா முடிச்சேன். எனக்கு சாதகமா முடிஞ்ச பிரச்சனைய நீங்க எனக்கு எதிரா மாத்தி சோமுவை தூண்டி விட்டு ஸ்ட்ரைக் வரைக்கும் கொண்டு போய் பெரிய பிரச்சனை உருவாக்கியிருக்கீங்க. இதெல்லாம் உன்னுடைய கற்பனை. நீங்க இல்லைன்னு சொல்றதால பொய் உண்மையாயிடுமா? இல்ல உண்மைதான் பொய்யா மாறிடுமா? எதையும் நீங்க எங்கிட்ட இருந்து மறைக்க முடியாது. நான் எதையுமே மறைக்கணும்னு அவசியமே இல்லையே. இல்ல, 2வது முறையா நீங்க சோமுவை சந்திச்சீங்க. நான் சந்திக்கல. நீங்க போய் சொல்றீங்க. அவசியம் இல்ல. இத பாருங்க, உங்களை சோமு பார்த்தான், பேசினான். பிரச்சனை நீங்க தான் தூண்டி விட்டீங்க. இத கண்ணால பார்த்த சாட்சியும் இருக்கு. கண்ணால பார்த்ததும் பொய், காதால கேட்டதும் பொய். தீர விசாரிக்கிறது தான் மெய். அப்படிதான் சட்டமே சொல்லுது. உங்க லா பாயிண்ட் எல்லாம் வச்சு என்கிட்ட தப்பிக்க நினைக்காதீங்க. இத பார், என்ன தண்டிக்கிறதுக்கு நீ நீதிபதியும் இல்ல, தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு நான் குற்றவாளியும் இல்ல. நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம்னு நான் நிரூபிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓகே, அதை நிரூபிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். வரேன். இந்த பிரிஸ்கிரிப்ஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சொல்லுங்க ஹலோ மேடம். சார். சார், சுமதிக்கு எடுத்த ஸ்கேன், யூரின், பிளட் டெஸ்ட் எல்லா ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. ரிப்போர்ட் எப்படி இருக்கு? சார், சுமதிக்கு ஏற்கனவே கர்ப்பப்பையில பிரச்சனை இருந்திருக்கு. அதுக்காக கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஓ, அது மட்டும் இல்ல சார், அவங்களோட ஒரு கிட்னியை எடுத்திருக்காங்க. அந்த கிட்னியை என்ன காரணத்துக்காக எடுத்தாங்கன்னு தெரியல. கிட்னி எடுத்ததே அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பத்தி அவங்க சொல்லவே இல்லை. இப்ப அவங்களுக்கு இருக்கிற ஒரு கிட்னியும் பலவீனம் ஆயிட்டே வருது. அதுதான் அவங்க பிரச்சனைக்கு காரணம். சரி,
அந்த ரிப்போர்ட் கொடுங்க. இதை பத்தி நீங்க எதுவும் பேசிக்க வேண்டாம். இந்த கேஸ் நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. ஓகே டாக்டர்.